ஹாய், உங்களுக்கெல்லாம் நடு சாமம், நல்லா தூக்கமாக இருப்பீங்க. ஓகே, எனிவே குட் மார்னிங், ஹாவ் அ நைஸ் டே. என்னென்னு சொன்னால், இப்போ 3:42 ஆகுது. நான் வந்துட்டு பிட்டக்கோட்டூர் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன் ஊருக்கு போகிறதுக்காக வேண்டி. என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்தை தான் அவங்களோட நான் ஷேர் பண்ணலான்னு வந்தேன். ஓகேங்களா? என்ன அப்படின்னு சொன்னால், நான் ஊருக்கு போகிறதுக்காக கட்டுநாயக்க தஹாட்டே கன்வேலேருந்து நான் ஒரு பஸ்ஸுக்கு ஏறினேன். சரியா? பஸ் நம்பர் 0103 NE அந்த நம்பர் தான் அது பஸ்ஸோட. மற்றது அது வந்துட்டு முல்லைத்தீவுலேருந்து வந்த பஸ். ஓகேவா? அது கொழும்பு நோக்கி வந்த பஸ். அதில் வந்துட்டு தான் நான் ஏறினேன். அப்போது நான் ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது இடையில் வந்துட்டு என்னென்னு சொன்னால், டிக்கெட் எடுக்கிறதுக்கு வந்தான். சரியா? இப்போது டிக்கெட் இல்லாமல் வந்துட்டு நம்ம காசு கொடுக்கக்கூடாது இல்லையா? அப்போது அவன் வந்துட்டு என்னோட வந்துட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொன்னால், அவருக்கு நான் கேஷ் கொடுத்தேன். அப்போ எவ்வளோன்னு கேட்டதுக்கு வந்துட்டு அவர் வந்துட்டு 750 ரூபா அப்படின்னு சொன்னார். அப்போ நான் கேட்டேன், 750 ரூபாவா? அப்போ ஏன் அப்படின்னு கேட்டேன். பின்னாடி பஸ் போகுது. ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இப்போ வந்துட்டு சின்ன பிள்ளைகளுக்கு வந்துட்டு 12 வயசுக்கு கீழ்பட்டவங்க தான் சின்ன பிள்ளைகள்னு நம்ம கறந்துடும் இல்லையா? அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஃபுல் டிக்கெட் தான் உடைக்க சொல்லியிருக்கிறாங்களாம். யார்? நம்ம கவர்மெண்ட் செஞ்ச வேலையா இது. அப்போ கவர்மெண்ட்டுக்கு என்ன இதுக்கா நாங்கள் வந்துட்டு ஓட்டு போட்டோம்? வாயில் எனக்கு ஊற்ற பேச்சா வருது. கவர்மெண்ட் அப்போ அன்ற மற்ற எண்ணத்தை பிடுங்கிட்டு இருக்காருன்னு தான் நான் கேட்குறேன். ஆக்சுவலி ஒரு ஆள் இதெல்லாம் கேட்டால் பத்தாதுங்க. இந்த சமுதாயமே எங்களுக்காக கை தூக்கி நிற்கணும். நம்ம எல்லோரும் ஒன்றா நிற்கணும். அப்போ தான் இதெல்லாம் திருத்த முடியும். சரியா? அப்போது நான் போயிட்டு நான் கண்டக்டர்கிட்ட என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் டிக்கெட் கேட்டேன். ஏன் டிக்கெட் இல்லாமல் வந்துட்டு நீங்கள் காசு எடுத்தீங்க? ஓகே, டிக்கெட் தாங்க அப்படின்ட்டு. சரி, ஓகே, நான் வந்துட்டு டிக்கெட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னதும் நான் வந்துட்டு அப்படியே பின்னாடி போயிட்டு நான் நின்றுட்டுருக்கும்போது அவன் வந்தான். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ඔයා සද්ද නැතුව ඉඳලා තිබ්බනම් ඔයාගේ ගාන 750යි. ඔයා මගෙන් ටිකට් එක ඉල්ලපු හින්දා ඔයාගේ ගාන කීයද දන්නවද? 834යි. දோ இந்த டிக்கெட் தெரியுதான்னு தெரியல. 834යි. தோ டிக்கெட் என்கிட்ட இருக்கு. இந்த டிக்கெட் வந்துட்டு தெல்வத்து தங்கல்ல முல்லைத்தீவு. எஸ், தங்கல்ல முல்லைத்தீவுலேருந்து வந்த பஸ் தான் அது. அப்போது பாருங்கள் கைஸ், என்னென்னு சொன்னால், அப்போ இவன் வந்துட்டு நான் டிக்கெட்டை கேட்டதுக்காக அப்படின்னா, நான் தட்டி கேட்டேன் அப்படிங்கிறதுக்காக இவன் வந்துட்டு எக்ஸ்ட்ரா காசு எடுப்பானா? 100 ரூபா. இது எங்கே போய் சொல்கிறது? இந்த நியாயத்தை நான் எங்கே கேட்குறது? ஆனால் ஒன்று தான் சொல்லுவேன், நம்ம ஆக்களுக்கு யாருமே டிக்கெட் இல்லாமல் பஸ்ஸில் காசு கொடுக்காதீங்க. சரியா? நீ ஃபஸ்ட்டு டிக்கெட்டை தான், ஊர் பக்கமே பஸ்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃபஸ்ட்டு டிக்கெட்டை தான், அதுக்கப்புறம் நான் காசு தரேன் அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த டிக்கெட்டை வந்துட்டு நான் பக்குவமாக இதை எடுத்து வச்சு நான் வந்துட்டு ஒரு ஃபோட்டோ காப்பி அடித்து கண்டிப்பாக இதை நான் வச்சுப்பேன். கம்ப்ளைண்ட் ஒன்று கண்டிப்பாக கொடுப்பேன். ஏன்னு சொன்னால், திருந்த மாட்டானுங்க இந்த நாய்ங்க, திருந்தாது. எவன் வயிற்றுல அடித்து எவன் உலையில் போட போகிறானோ தெரியாது. ஆக்சுவலி எனக்கு வாயில் வண்டையாக வருது. நான் எப்படியெல்லாம் திட்டணுன்ட்டு நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஆனால் சோஷியல் மீடியா வச்சு அதனால் என்னால் பேச முடியலை. சரிங்களா? கண்டிப்பாக நிறைய பேர் என்னோட வியூவர்ஸ் இருக்கீங்க. அப்போது இந்த தங்கல்லேருந்து இந்த முல்லைத்தீவு வர இந்த பஸ்ஸில் யாராவது ட்ராவல் பண்ணுவீங்க இல்லை, யாராவது ஒருத்தர் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த எச்சரிக்கை. கண்டிப்பாக டிக்கெட் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு காசு கொடுக்காதீங்க. சரிங்களா? அதுவும் இல்லாமல் எப்படி 12 வயசுக்கு கீழ்பட்டவங்களுக்கு சீட் இல்லை. சரியா? சீட் இல்லை, ஆனால் ஃபுல் டிக்கெட். மொத்தத்தில் எனக்கு வர்ற வெறி, எனக்கு உண்மைக்குமே கஷ்டப்படுறவங்களோட காசை அடித்து அவன் வயிற்றுல போடுறானா இல்லை என்ன இதில் போடுறான்னு தெரியலை. சத்தியமாக எனக்கு அவ்வளோ கடுப்பாக இருக்குது. தட்டி கேட்குறோம் ஒவ்வொருத்தனும் இதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரியா? உண்மைக்குமே இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு நானும் தெரிஞ்சுக்கணும். உண்மைக்குமே என்னால் எலெக்ஷனில் நின்றேன்னா வச்சு கிழிச்சு விட்ருவேன். வாயில் வண்டையாக வருது. சரி, ஓகே, நான் போகிறேன். வியூவர்ஸ் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சோசியல் சர்வீஸ்க்கு இறங்கணுன்னு தான் ஆசையாக இருக்குது. உங்களோட சப்போர்ட்டை பார்த்து தான் நான் இறங்குவேன். ஏன்னா எனக்கு பேசணும், நம்ம மக்களுக்காக பேசணும். உங்களில் ஒருத்தியாக இருந்து பேசணும்னு ஆசை. ஆமாம், சின்னதுலேருந்தே இந்த ஆசை.
ஏன்னா என் வாய் வந்துட்டு எனக்கு நல்லாவே தெரியும், நான் கண்ட்ரோலாக வச்சிட்ருக்கிற ஆள் கிடையாது. எங்கனையா இருந்தாலும் தப்பு நடந்தால் தட்டி கேட்பேன், தப்புக்கு மட்டும், நியாயத்துக்கு மட்டும்தான் துணை போவேன். எத்தனை பேர் நியாயத்துக்காக போராடணும்னு நினைக்கிறீங்கன்னு தெரில. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கடா. தேவையில்லாத அந்த ஊத்த பேச்சு வீடியோ, செக்ஸ் பண்ணுறது, மண்ணாங்கட்டி தொலைகிறதெல்லாம் பார்த்து நொட்டிட்டு இருக்காம சமுதாயம் நம்ம கூட இருக்கிற 4 மக்களுக்காகவாவது அட்லீஸ்ட் பேசுங்கடா, பேசுங்க.